வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான டெக் இன்ஃபர்மேஷன பார்க்க போறோம். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, Realme GT7 பத்தி. Realme GT7 இப்போ வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்குனதுனால, அதோட லான்ச் டீட்டெயில்ஸ் சில டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதுல என்ன மாரியான சார்ஜிங் ஸ்பீடு வரப்போகுது, என்ன மாரியான பேட்டரி கெப்பாசிட்டி வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Realme GT7ல இது என்ன சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க? 3C சர்டிஃபிகேஷன். இந்த 3C சர்டிஃபிகேஷன் மூலியமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6310 mAh 6310 mAh வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. வேற இதுல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6.78 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 8GB RAM, 12GB RAM, 16GB RAM, 24GB RAM வரைக்கும் வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 128, 256, 512, 1TB வரைக்கும் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. Realme GT7 பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா, 8MP செகண்டரி கேமரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தேர்ட் கேமராவை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா தேர்ட் கேமரா வரப்போகுது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 32MP லென்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா 16MP வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா முந்திர ஜென்ரேஷன்ல 32MP கொடுத்துட்டு இந்த வாட்டி 16MP வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னதான்றதை நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டரி கெப்பாசிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சைனாவில் ஜூலை 2024 லான்ச் பண்ணாங்க GT6. அதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 33,100. இந்தியாவுல இந்த போன் வந்து ஜூன் டயத்துல வரும்போது எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 40,999 ரூபா வந்துச்சு. அதே பிரைஸை வந்து இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 43,000 இருந்து 45,000 வரைக்கும் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Honor Magic 7 Pro, Magic 7 RSR, அதுக்கப்புறம் வந்து Magic 7 Lite எல்லாமே வந்து குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெக் டீடைல் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பிரைஸ் கொண்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, Honor Magic 7 Pro கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, யூரோ மதிப்புல 1299 யூரோ, இந்திய மதிப்புல 1,15,700 மாதிரி வருது. அதுவே Magic 7 RSR வந்து அந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1799 யூரோ, கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 1,60,300 ரூபா. கிட்டத்தட்ட பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா Honor Magic 7 Lite இருக்கு. இது வந்து 399.99 யூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 42,300 ரூபா வருது. கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டு போன் பிரைஸ் ஹையா வச்சு ஒரு போனை பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லேக்குக்கு மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட இது ஏன்னா சாம்சங் S25 சீரியஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கேமரா செட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நிறைய வீடியோ வரும். நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Nintendo Switch 2 அதோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. Nintendo Switch 2 இது வந்து டிசைன் சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிக்கர் அதாவது 8.4 இன்ச் கொண்ட OLED பேனல் வரப்போது டிஸ்பிளே ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாம வந்து ஜாய் கேன் டிசைன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்லைடிங் மிஷின் மூலயமா மெக்கானிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சுவிட்ச் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, LR பட்டன் இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாம இதுல வந்து வால்யூம் பட்டன் அண்ட் டாப்ல லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கூலிங் வின்ஸ் இருக்கு, மிடில் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெட்போன் ஜாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் UFC போர்ட் இருக்கு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சி போர்ட்டுக்கு பதிலா செகண்ட் சி போர்ட் வழியா கூட நீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டே கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற இதுல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டுக் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிஜிட்டல் கேமும் அவைலபிளா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் கேம், அதாவது நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். அந்த இது மூலம் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லான்ச் ஈவெண்ட் டேட் எப்பன்றத மட்டும் சொல்லலாம். ஆனா மேபி வந்து இதுல வந்து எப்ப இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏப்ரல் செகண்ட் வீக்ல இப்போதைக்கு. ஆனா அபிஷியலா கிடைக்கல. இது ரூமரா வந்திருக்கு. கேமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங்கா இருக்கும். Nintendo 2 இது இந்தியாவுக்கு வருதுன்ற நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா கேலக்ஸி S25 Plus குளோபல் மாடல். இதுதான் இந்தியாவுக்கும் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது எந்த வெர்ஷனோட செக் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம S25 Plus பொறுத்த வரைக்கும் இதுல வந்து Android 15 OS டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12GB RAM வேரியன்ட் செக் பண்ணிருக்காங்க. அப்படி நீங்க செக் பண்ணும்போது 12GB RAM வேரியன்ட்ல செக் பண்ணும்போது பேலன்ஸா வந்து 10.72 GB வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. அதுல வந்து 1UI7 போட்டு தான் கஸ்டம் ஸ்கின்னை போட்டு தான் செக் பண்ணிருக்காங்க. அதுல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 2721, மல்டி ஸ்கோர்ல 9435 மாதிரி வந்திருக்கு. இதே ஸ்கோரோட இந்தியாவுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஓப்போ A5 வந்து இப்போ வந்து 2025 TENAA போல போட்டோஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. அதோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து அப்படியே வந்து இது வந்து ஏற்கனவே ரியல்மியை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரியல்மில ஒரு போன்ஸ் இதே மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம போக்கோ X7 சிமிலராகவும் இருக்கு. ஏன்னா பேக்ல வந்து 3 கேமரா கட் அவுட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிளாஷ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து பாக்குறதுக்கு சில போன காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிசைன்ஸ் ஸ்லிம்மரா நிறைய போன்ல வந்திருக்கு. இதுல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7.6 மில்லிமீட்டர் திக்னஸோட வரப்போது 185 கிராம்ஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இதுல வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கலர் OS 15 வரப்போது Android 15 பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுல 256 அதுக்கப்புறம் 8/12 இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போது கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா இருக்க போது 2MP டெப்த் மேக்ரோ அந்த மாதிரி ஏதாவது சென்சாரா இருக்குன்ற மாதிரி இப்ப தகவல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிளாஷ் இருக்க மாதிரி மொத்தம் 4 கேமரா டிசைன்ல இருக்கும். அது 2 கேமரா தான், ஒரு டம்மி ஒரு பிளாஷ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓப்போ A5ல வந்து என்ன பேட்டரி வரலாம்னு கேட்டீங்கன்னா 6500 mAh அவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா 6330 மாதிரி வரும். 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2025 மாடல். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 Slim எப்போ வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட லான்ச் டீட்டெயில் இப்போ கிடைச்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி S25 Slim அது வந்து S25 சீரிஸோட வராது. அது பின்னாடி தான் லான்ச் பண்ண போறாங்கன்றது தெரிஞ்சுங்க. இந்த S25 Slim எதுக்கு போட்டியா அவங்க லான்ச் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா iPhone SE 4 அல்லது iPhone 16e என்று சொல்லக்கூடிய அந்த போனுக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போனை லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா S25 Slim வந்து கிட்டத்தட்ட எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சவுத் கொரியாவில் சில டீட்டெயில்ஸ் கிடைச்சது மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா மே மாசம் அவைலபிளா இருக்கும். அதுல வந்து இது சேல்ஸ் வந்து ஜூன்ல இருக்கும். நம்ம ஜூன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த S25 Slimல என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா 6.1 இன்ச் அதுக்கப்புறம் அந்த சைஸ் கொண்ட டிஸ்பிளேவும் 6.9 மில்லிமீட்டர் திக்னஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன திக்னஸா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிளோட ஐபோன் வந்து 17 ஐபோன் SE ஐபோன் 17 கம்பேர் பண்ணக்குள்ள அது மட்டும் இல்லாம 7.6 மில்லிமீட்டர் திக்னஸோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 12GB ரேமோட வரப்போது, Android 15 OSோட வரப்போது, 888 சிப்செட்டோட வரப்போது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ வந்து நியூராலிங்கை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. நியூராலிங்க் என்னன்னு கேட்டீங்கன்னா மூளையில சிப் வைக்கிறது. மூளையில சிப் வைக்கிறத பத்தி ஒரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த வருஷத்துக்கான பிளான் என்னன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து 3 பேருக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மேற்கொண்டு பீப்புளுக்கு வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 2025க்குள்ள 20ல இருந்து 30 பேருக்கு வைக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கட்டமா அதுல வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒர்க்கிங் வெல் நல்ல கண்டிஷன்ல ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன பண்றாங்க லாங்கர் பேட்டரி லைஃப் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ல சூப்பரா இருக்கு. அதனால வந்து இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 2% டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா செகண்ட் பேஷனோட டீடைல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஸ்பைனல் கார்டு முதுகுல தண்டுவடத்துல பாதிக்கப்பட்டவர். அவரு வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூராலிங்க் மூலியமாக மூளையை வச்சு என்ன பண்றாரு மூளையில ஒரு சிப் மூலியமாக வீடியோ கேம் பிளே பண்றாரு. லேண்ட் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை டிசைனிங் சாஃப்ட்வேர் மூலமாக 3D ஆப் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மூலையில வச்ச பர்சனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து பேரலைஸ்டு முடக்குவாதத்துல ஏற்பட்டவர். கை கால்லாம் நடக்க முடியாது. அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, கேமிங் விளையாடுறது, செஸ்லாம் விளையாடுறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கேமிங்க்கு விளையாடுறதுக்காக அவங்க வந்து 45 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் செஞ்சு தான் நான் உங்களுக்கு அந்த சிப் குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இவங்க எந்த அளவுக்கு இத கொண்டு போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட பின்னாடி பாதிக்குமா அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லல. ஆனா வந்து இவங்க வந்து நடக்க முடியாத பர்சன வச்சு டெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு இது என்ஜாய்மெண்ட்ட குடுக்குது. அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. செய்ய முடியாது, செஞ்சு பார்த்துப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சான்டிஸ்கோட எக்ஸ்ட்ரீம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ மைக்ரோ எஸ்டி கார்டு இப்போ வந்திருக்கு. மைக்ரோ எஸ்டி எக்ஸிக் அப்படின்னு சொல்ற UHS 1 கார்டு வந்திருக்கு. இப்போ வந்து அதுல வந்து என்ன இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, 2 GB கெப்பாசிட்டி. அதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 GB கெப்பாசிட்டி வச்சிருக்கிறதுல இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ரீட் ஸ்பீடு 250 MBPS வரைக்கும் இருக்கு. ரைட்டிங் ஸ்பீடு 150 MBPS வரைக்கும் இருக்கு. இது வந்து ஆக்ஷன் கேமரா, ட்ரோன்ஸ், ஆண்ட்ராய்டு டிவைஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் கேமிங்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம PRO டீலக்ஸ் அண்ட் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேரும் இதுல கிடைக்கும். இந்த இது நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரண்டி கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் லிமிடெட் வாரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இப்போ வந்து ஆஃபர்ல என்ன பிரைஸ்க்கு இருக்கு, இது ஆக்சுவலா என்ன பிரைஸ்ன்றது தெரிஞ்சுங்களா. கிட்டத்தட்ட இதோட எம்ஆர்பி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதோட எம்ஆர்பி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20,600 ஆஃபர்ல வந்து இப்போ எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 16,997. இந்த ஆஃபரோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் இருக்கும், அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி எக்ஸ் கவர் 7 ப்ரோ அதோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. சாம்சங் தரப்புல இருந்து ஒரு ஆப்ஷன் ரகடு போன் சொல்லுவாங்க. இந்த இதுல வந்து என்ன டீட்டெயில் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன ரூமர் கிடைச்சிருக்கு. இந்த X7 கவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி 2024 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து X7 கவர் ப்ரோ, X7 எக்ஸ் கவர் 7 ப்ரோ அப்படின்றதுதான் சக்சஸ்ல கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இன்னொன்னு சொல்லிருக்காங்க, எக்ஸ் கவர் 8 ப்ரோக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த X7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும், எக்ஸ் கவர் 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 7S Gen 3யோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட லான்ச் டீட்டெயில் எப்போ இருக்குன்றத அவங்க சொல்லவே இல்லை. ஆனா வந்து இது மேபி வந்து இது வந்து செகண்ட் குவார்டர்ல வரலாம் அப்படின்றது நீங்க தகவல் தெரிஞ்சுக்கீங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆப்பை வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு அஃபிஷியல் லான்ச் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு பிராண்டும் தங்களுக்கான ஒரு ஸ்டோர் ஆப்பை வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓப்போ கூட ஒரு ஆப் இருக்கும், ஓப்போ ஸ்டோர்னு சொல்லி. ரியல்மிக்கு ரியல்மி ஸ்டோர், அதுக்கப்புறம் சயோமிக்கு அவங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றதை தாண்டி ஆப் மூலயமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து அஃபிஷியலா ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பிள் ஸ்டோர் ஆப், இந்த ஆப்பிளோட ஆப் ஸ்டோர் ஆப் மூலயமாக இந்த ஸ்டோர் இருக்கும். அதனால நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இதுல இருந்து நீங்க வந்து உங்களோட ஆப்பிள் ப்ராடக்ட்டை நீங்க அபிஷியலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிளிப்கார்ட், அமேசான்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஆப்பிளோட அபிஷியல் ஸ்டோர் ஆப் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மூலமா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் இருக்க போது, அதாவது டெலிவரி ட்ராக்கிங் இருக்க போது. அது மட்டும் இல்லாம வந்து ஆப்பிளோட ஆப் வச்சிருக்கவங்க இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு இருக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி தெரிஞ்சுட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட மேக் மினிக்கு காம்படிட்டிவ் கொடுக்குற மாதிரி ஆசஸோட NUC14 எசென்சியல் காம்பேக்ட் எஃபிஷியன்ட் மினி பிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆசஸ் NUC14. இது வந்து ஒரு மினி பிசி. இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து கொடுத்துருக்கத நான் அப்படியே குயிக்கா சொல்றேன், அதை நீங்க பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது விண்டோஸ் 11 64 பிட் வரும். அதுவே எசென்சியல் கிட்ட பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 64 பிட்ல கூடுதல் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்டெல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, N150 DDP 6 வாட்ஸ். அதுக்கப்புறம் இன்டெல் ப்ராசஸர் வந்து N250 DPT 6 வாட்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்செட் கிராபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலோட UHD கிராபிக்ஸ் N97 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இதுல எந்தெந்த வெர்ஷன்
இருக்குன்னு கேட்டீங்கன்னா N150, N250, அதுக்கப்புறம் N355 இந்த 3 கிராபிக்ஸ் கார்டும் இன்டெல் தரப்புல இருந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 128 GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் நீங்க வந்து SSD போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைட்ல வந்து போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் மினி மாதிரி அண்டர்ல வந்து பவர் பட்டன் வைக்காம கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இதோட அக்சசரிஸ் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஏசி அடாப்டர் வரும், பவர் கார்டு 2 வரும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் வரும், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைட்லாம் வரும், வாரண்டி கீலாம் வரும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 420 கிராம், 1/2 கிலோக்கு கீழே அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. இதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு இருந்தா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்தியாவுக்கு இது அவைலபிளா இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பிரைஸ்க்கு வருதுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். இப்போதைக்கு இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்துல அவங்க கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் டேப் ஆக்டிவ் 5 ப்ரோ, அதுக்கப்புறம் டேப் 10, அதுக்கப்புறம் FE, அதுக்கப்புறம் டேப் 10 டேப் S10 FE பிளஸ் இதோட சிப்செட்லாம் லீக் ஆயிருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன சிப்செட் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சாம்சங் கேலக்ஸி டேப் ஆக்டிவ் 5 ப்ரோ இதுல என்ன சிப்செட் வரலான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ப்ரோ வெர்ஷன்லாம் கிடையாது. இது நார்மல். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் ஆக்டிவ் 5 ப்ரோ அப்படின்னு தான் பேரு. ஆனா வந்து இது ஒரு நார்மல் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7s Gen 3 சிப்செட் வரப்போகுது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே சாம்சங் கேலக்ஸி X7 ப்ரோல என்ன வருதோ அதே ப்ராசஸர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வைஃபை ஒன்லி அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டுமே கிடைக்குது. நீங்க வைஃபை ஒன்லி மட்டும் வாங்கிக்கலாம், இல்ல வைஃபையோட சேர்த்து 5G வேரியன்ட் கிடைக்கும், அதையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி S10 FE பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் S10 FE பிளஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்லையும் சாம்சங்கோட எக்ஸினஸ் பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸரான 1580 ப்ராசஸர் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலையும் வைஃபை ஒன்லியும் கிடைக்கும், அதுக்கப்புறம் 5G கேப்பபிள் வெர்ஷன் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை பொறுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா டிக்டாக்கை இப்போ வந்து யூஎஸ்ல இருந்து பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி பேன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே பண்ண டிக்டாக்கை பேன் பண்ண டிக்டாக்கை இப்போ சைனாவிலையும் முற்றுகிட்டு இருக்கு. அதனால சைனாவில் பேன் பண்ண போறாங்க. அந்த டிக்டாக் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து சைனாவில் பேன் பண்ண, அதாவது யூஎஸ்ல பேன் பண்ண போற டிக்டாக்கை சைனா என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா எலன் மஸ்க் வித்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் பர்சன்ட் விற்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து அந்த டிக்டாக் பேன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 170 மில்லியன் யூசர் இருக்கிறதுனால யூஎஸ்ல மட்டுமே, அதனால வந்து இவங்க வந்து இப்போதைக்கு அதை வந்து விற்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கீங்க. ஏன்னா சைனாவில் உள்ள ஸ்பை ஆப் இல்லை இது ஒண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறதுனால இதை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு நீங்க எங்கள்கிட்ட வித்துட்டு போங்க, எங்க பீப்புள்கிட்ட யார்ட்டையாவது எங்க நாட்டுல உள்ளவங்கள்ட்ட, அதுக்கப்புறம் வந்து இல்லாட்டி இதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹுவாய் தரப்புல இருந்து பாக்கெட் 3ன்ற ஒரு போனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளிப் போன். இது எப்போ வரலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து 2 மாடல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஹுவாய் பாக்கெட் 3யோட போன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹுவாய் பாக்கெட் 2 பிளிப் போன் பிப்ரவரி 2024 லான்ச் பண்ணாங்க. அதோட சக்சஸ் காரணமாக இதை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து சைனீஸ் பேஸ் பண்ணி ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி இதை கொண்டு வராங்க. அதனால அவங்க வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸ்மால் சைஸ்ல கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹுவாய் பாக்கெட் 3 இனிஷியல் டீடைல்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 வெர்ஷன்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து 3rd ஜென்ரேஷன், அதனால தின்னர் அண்ட் ஸ்மாலரா இருக்க போது, லைட்டரா இருக்க போது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாக்கெட் 3 எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காம்படிஷன்ல எது இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மிக்ஸ் பிளிப் 2 இருக்க போது, ஹானர் மேஜிக் V பிளிப் 2 இருக்க போது, அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி Z பிளிப் 7 இதுக்கெல்லாம் வந்து காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து குவார்டர் 2ல வரப்போகுது. ஆனா வந்து இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா குவார்டர் 1லே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.94 இன்ச்சு கொண்ட OLED LTPO ஃபோல்டபிள் ஸ்கிரீன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அவுட் சைட்லயும் 1.15 இன்ச்சுன்றது இப்போ வந்து முந்தின வருஷன்ல 1.15 இருந்துச்சு,
இன்ச் இருந்துச்சு. அதோட இப்ப கொஞ்சம் பெருசா வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து போட்டோகிராஃபிக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தெரியும். போட்டோகிராஃபிக்காக 10.7 மெகா பிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. 50 மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட், 8 மெகா பிக்சல் கொண்ட டெலஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேக்ல 3 கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா செட்டப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கீரின் சிப்ஸோட லேட்டஸ்ட் சிப்ஸோட வரப்போகுது. இதுல வந்து 5000 mAh பேட்டரி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இன்னைக்கான ஃபைனல் நியூஸ். இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மியோட P3யோட லீக் ஆயிருக்கு. P3 சீரிஸ்ல என்னென்ன வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரியல்மி P3 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா, P3, P3 அல்ட்ரா அண்ட் P3 ப்ரோ இந்த மாதிரி 3 ஃபோன் கிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த P3 சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா, 6 GB RAM 128 GB, 8 GB RAM 128 GB, 8 GB RAM 256 GBன்ற வேரியன்ட்ல வரலாம். அதுல பாத்தீங்கன்னா கலர் வேரியன்ட் 3 கலர்ல வரலாம். நியூபியா பிங்க், காமெட் கிரே, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சில்வர் அப்படின்ற கலர் வேரியன்ட்ல வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த P3 ப்ரோ அண்ட் P3 அல்ட்ரா இந்த போன்ல எவ்வளவுக்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டர் 30K கிலோ வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த P3 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 12 GB RAM 256 GB வேரியன்ட் வரலாம். P3 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதுலயே 12 GB RAM 256 GB மாதிரி வேரியன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இந்தியாவில் வந்து எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மேற்கொண்டு பிப்ரவரி எண்டுக்குள்ள இது கொண்டு வந்துருவாங்க சேல்ஸுக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆஃபர் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற ஆஃபர்ஸ் டீல்ஸோட ஆஃபர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.